ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஈஸியான டேஸ்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். இது லேசியாக நம்ம சோம்பேறியாக செய்யலாம். அதான் இதுக்கு பேர் சோம்பேறி சிக்கன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஒரு நல்லா நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, எந்த பேனில் சமைக்க போகிறேனோ அந்த பேன்லேயே இதெல்லாம் கலந்துக்கிறேன். நீங்கள் வேறு கிண்ணத்தில் கலந்து கூட இது அடிகனமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அதில் என்னென்னலாம் ஆட் பண்ணுறோன்னா, இந்த பிரியாணி ஸ்பைசஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஆட் பண்ணுறோம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, அது என்னென்ன இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாம். அதேமாரி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா சில்லி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, தனியாத்தூள், பெப்பரு, உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஒரு ஆஃப் லெமனு, அதோட ஜூஸு, கசூரி மேத்தி இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொத்தமல்லி தலையும் அதில் போட்டு, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் அதில் போட்டு நல்லா அது சிக்கனில் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா, உங்களுக்கு தேவைன்னா ஒரு 20 மினிட்ஸ் வைக்கலாம். ஆனால் இது சோம்பேறித்தனமாக நான் இருக்கும்போது செய்கிறதால உங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுறேன். நான் அதெல்லாம் எதுவுமே ஊற வைக்கல. ஊற வச்சாலும் நல்லா தான் இருக்கும். அதை எடுத்து அப்படியே அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிடுறேன் அந்த பாத்திரத்துலேயே. நான் எவ்வளோ லேசியாக இருந்தேன்னா அந்த பாத்திரத்துலேயே கலக்கி அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் என்ன பண்ணுறோம் அதில் ஆட் பண்ணி மூடி ஒரு 7 to 10 மினிட்ஸ் சிம்மில் வைக்க போகிறோம். வச்சுட்டு நீங்கள் போய் அடுத்து என்ன வேலை பார்க்கணுன்னா கூட பார்க்கலாம். ஒரு அலாரம் மாதிரி வச்சுட்டு சிக்கன் வேகுதான்றதை மட்டும் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். நான் வந்து அதை மூடி போட்டு வச்சுட்டு இதை பாருங்கள் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். செம்மையாக வந்திருக்கு. சிக்கன் வேகிறது மட்டும்தான் இதுக்கு டைமு. நம்மளுக்கும் வீட்டில் எல்லோரும் சமைச்சு போர் அடிச்சிருக்கோம் அந்த மாதிரி டைமில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் டேஸ்ட்டாக சாப்பிட்ணும், காரமாக சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் நம்மளுக்கெலாம் எல்லாருக்குமே. அதுவும் சமைச்சி டெய்லி போர் அடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸோ இல்லை புதுசாக சமையல் கற்றுக்குறாங்க, ஐயோ என்ன சமைக்கிறது தெரியல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு தான். வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு 15 to 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இந்த பாருங்கள் அழகாக அதை கொதித்து வந்துருச்சு. அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்மளுக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி கிரேவியாக வர மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம்னா அந்த தண்ணியை நீங்கள் ஊற்றாமலே சிக்கனில் வர தண்ணி வச்சுமே ஒரு 1/2 கிளாஸோட விட்டு மூடிடலாம். அந்த பாருங்கள் எல்லாம் கொச்சிச்சு. எனக்கு கிரேவியாக வேணும். நான் அதனால் இந்த ஸ்டேஜில் அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். கொத்தமல்லி தலையெல்லாம் அதில் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருந்ததை லாஸ்ட்டில் போட்டு நல்லா கலக்கி எடுத்துகிட்டு பாருங்கள். அவ்வளோதான், அப்படியே நிறுத்தி மூடிட்டேன். கொஞ்சம் சாதத்தில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கிற கிரேவி கன்சிஸ்டன்சி தான் இது. ஒயிட் ரைஸ் கூட செம்மையாக இருந்தது. சுட சுட ஒயிட் ரைஸும் இந்த சிக்கனும் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டில் வந்து நல்லா எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. உங்களுக்கு யார் ஃப்ரெண்டோ இல்லை யாரோ சோம்பேறியாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.